விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி இன்று தமிழகத்தில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். குறிப்பாக பார்த்தோமென்றால் சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் பொன்னேரி பகுதியில் இன்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக தனி விமானம் மூலமாக டெல்லியிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடையும் ராகுல் காந்தி அவர்கள் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இந்த பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டார்குப்பம் பகுதியில் இருக்கும் தனியார் பள்ளி வளாகம், நாம் இருக்கக்கூடியது அந்த தனியார் பள்ளி வளாகத்தில் தான் ஹெலிகாப்டர் மூலமாக வந்து இறங்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சந்துரு காட்டக்கூடிய காட்சிகள் தெரியும். அந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய மைதானத்தில் தான் ஹெலிபேட் என்பது ஹெலிகாப்டர் இறங்குவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பகுதியில் தூசு காற்றின் அந்த ஹெலிகாப்டர் வேகத்தின் காரணமாக இங்கு தூசுகள் பறக்காமல் இருப்பதற்கும் தண்ணீர்கள் அடிக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த பள்ளி வளாகம் முழுவதுமே காவல்துறையின் பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சுமார் 3 அடுக்குக்கு மேல் பாதுகாப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளி வளாகத்தை சுற்றிலும் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டதுடன் இந்த ஹெலிபேட் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய இடம் முழுவதுமே காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப் அந்த மத்திய தொழில் பாதுகாப்படை போலீசார் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பார்த்துக் கொண்டோம். தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஹெலிபேட் இங்கே ஹெலிகாப்டர் மூலம் வந்தடைய உள்ளார். இங்கிருந்து அருகே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் பெருஞ்சேரி எனக்கூடிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அங்கு துரை சந்திரசேகர் உட்பட பல்வேறு வேட்பாளர்கள், அதாவது கூட்டணி கட்சி வேட்பாளர்கள், காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து இங்கு பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதன் பிறகாக மீண்டும் கார் மூலமாக புறப்பட்டு இந்த ஹெலிபேட் வந்து அடைந்து இங்கிருந்து சோளிங்கருக்கு புறப்பட்டு செல்ல இருக்கிறார். சோளிங்கர் அதே போன்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். அங்கு நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேச இருக்கிறார். அதனை முடித்துக் கொண்டு மேலும் துறையூருக்கு செல்கிறார். அங்கு துறையூரிலும் இதே போன்று இன்று பிரச்சாரம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள வருவதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியினரும் அவரை வரவேற்பு அளிப்பதற்காக உற்சாகமாக காத்திருக்கிறார்கள். பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் இங்கு நேரடியாக இந்த ஆண்டார்குப்பம் பள்ளி வளாகத்திற்கு வந்து அவரை வரவேற்க இருக்கிறார்கள். அதேபோன்று மீண்டும் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பின் கீழ் இந்த ஹெலிபேட் பகுதி என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருடன் சுரேஷ்குமார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.